கிருபை தேடி வந்திருக்கிறோம், இரக்கத்தை தேடி வந்திருக்கிறோம், வழிநடத்தை தேடி வந்திருக்கிறோம். தகப்பனே, மீண்டுமா இந்த சிலுவை தியான கூட்டணி தகப்பனே, இந்த ஒவ்வொரு தியான கூட்டணி தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்த இந்த பாதையை நினைத்து நீ கொடுத்த வாழ்விற்காக, நீ கொடுத்த இந்த மீண்டும் ஒரு வருஷத்திற்காக நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், நீ கொடுத்த மீண்டும் இந்த மனமாற்றத்தின் காலம், இந்த வசந்த காலம், இந்த இளைஞரின் காலம், எங்களை பொறுமைப்படுத்துகிற இந்த காலத்துக்காக எங்களை பொறுமைப்படுத்திக் கொள்ள நாங்கள் கடந்த அந்த பாதையை நினைக்கிறோம். கடந்த அந்த பாதையில் எவ்வளோ வியாதிகள் இருந்ததுப்பா, மரண பள்ளத்தாக்குகள் இருந்தது, வெற்றியின் வாழ்க்கை இருந்தது. அதன் மத்தியில் நீங்கள் உயர்வாய் கொண்டு வந்தீங்கப்பா. குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தீங்க, ஒரு சமாதானத்தை தந்தீங்க. அப்படிப்பட்ட துன்பங்களின் மத்தியில் எங்களோடு கடந்து வந்தீங்க. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் இந்த சிறு தியான கூட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் வர வேண்டுமா, உங்களுடைய கிருபைகள் மத்தியில் வர வேண்டுமா தகப்பனே, உங்களை தேடி வந்திருக்கிறோம். அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிலுவை அடைந்தே கொள்கிறார், சிலுவை அடைந்தே கொள்கிறார். அழகுமில்லை சௌந்தரியமில்லை, அழகுமில்லை சௌந்தரியமில்லை, பல
எனக்காகப்பா இப்படி பாவங்கள் எனக்கு மீட்டு கொடுப்பதற்காக என் வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையாய் அமைவதற்காக தகப்பனே, என் வாழ்க்கை உயர்வதற்காக, என்னை எல்லா நிலையிலும் மகிமைப்படுத்துவதற்காக தகப்பனே, உன்னை மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற வார்த்தைப்படி தகப்பனே, எங்கள் இரக்கமும் பரிவும் கொண்டு தகப்பனே, சிலுவையில் ஒழித்த மன்னிப்பாயாக. மன்னிப்பு என்பது நாம் கோரும் மன்னிக்கை. உண்மை நோக்கி தகப்பனே, எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னு கேட்கிறப்போ நீர் மன்னிக்கிற கொடுக்கிற தகப்பனவா. எப்போ மன்னிப்பு கிடைக்கணும்? வாழ்க்கையில் கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றப்போம். அந்த கட்டளைகளில் பிரதான கட்டளை, உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, தாயின் தகப்பனை கனம் பண்ணாதவன் கொலை செய்யப்பட வேண்டும் வேத சொல்லுகிற பிரகாரமாய் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தகப்பனே, உங்களை நோக்கி பார்க்க, உங்களுடைய கிருபையை தேடி தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தேடி தகப்பனே, என்னுடைய தேவைகள் மத்தியில உங்களை நோக்கி கூப்பிடுறப்போ சங்கீதம் 88:1 தகப்பனே, என் விண்ணப்பத்திற்கு உங்களுடைய செவியை சாய்த்து கேளுங்க வார்த்தைபடி, என் தேவனே ஏதனை கைவிட்டீங்க வார்த்தைபடி தகப்பனே, நான் ஜெபிக்கிறப்போ எனக்கு விடுதலை தருவீங்க, நம்பிக்கை இருங்க. கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவருக்கும் வாழ்ந்து கொடுக்கிற தகப்பனவா, நாங்கள் கூப்பிடுறப்பதை வாழ்ந்து கொடுக்கிற தகப்பனவா, அந்த வாழ்க்கை நாங்கள் பிறருக்கு அறிவிக்கிற மக்களால் அந்த தாகம், நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டுங்கிற ஒரு தாகம் தகப்பனே, என்ற வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில, வேதனையின் மத்தியில நீ மன்னிக்கிற தகப்பனாய், மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிற, மன்னிப்பை கொடுப்பை ஏற்றுக்கொள்கிற தகப்பனாய், கட்டளைகளை நிறைவேற்றுகிற தகப்பனாய், உன்னை நோக்கி ஜெபிக்கிறப்ப ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற தகப்பனாய், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ற அந்த ஜெபத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு தாகம் தகப்பனே, இதற்காக உலகத்திற்கு வந்தீங்க, இதற்காக நீ இந்த உலகத்துல வந்தீங்க தகப்பனே. அதெல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக முடிந்தது என்று அறிந்து தாகமாய் இருக்கிறேன் என்று முடிந்தது என்று தலையை சாய்த்து இப்படி ஆவியை எடுத்துக்கொண்டீங்க. அப்படிப்பட்ட நல்ல போராட்டமான வாழ்க்கையில ஒரு சாட்சியான வாழ்க்கை நீங்க தரப்போற தயவுக்காகணும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாரெல்லாம் சோதரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாரெல்லாம் சோதரம். Hallelujah, hallelujah,
சிலுவை நோக்கி பார்க்கிறோம். இப்போ வாழ்க்கையில் விஜயம் கொடுக்கப்பா. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் வரட்டும், உங்களுடைய கிருபைகள் மத்தியில் வரட்டும், உங்களுடைய இறக்கைகள் மத்தியில் வரட்டும். தகப்பனே, ஒரு விசை கூட நீரைக்கு கொடுக்கப்படுத்த வாழ்விற்காக வாழ்வை நினைத்து நாங்கள் வெற்றி பெற கிருபை செய்ய இப்படி ஈஸ்வர சிவக்கில் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவர் மற்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக மீண்டும் ஒரு சிலுவை நாட்களை ஆண்டவர் காணக்கூடிய செய்திருக்கிறார். சிலுவை தியானத்திற்கு மீண்டும் உட்கார்ந்து சில மொழிகள் சிலுவை தியானத்தை சிலுவையில வார்த்தையில் ஆண்டவர் கேட்பதற்கு சிலுவை செய்திருக்கிறார். உண்மையாகவே இந்த நல்ல நாளை தகப்பனே நீ எங்களோடு பேசியிருப்பார். உங்களுடைய பிரசனம் எனக்கு வந்து தகப்பனே என்று இப்படிப்பட்ட வாழ்வு 3ஆம் அதிகாரம் 24 சொல்றாரு. நீங்கள் எதை செய்தாலும் அது மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பொதுவாக சிலுவை பாடுகள் என்ன? சிலுவை இயேசு கிறிஸ்து பிறரை வாழ்விப்பதற்காக, பிறரை நேசிப்பதற்காக. அதுதான் யோவான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவரும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து அவர் தந்துள்ளவர் உலகத்தில் அனுப்பிவிட்டார். அநேகரை மீட்புப் பொருளாகவும் எல்லோரையும் மீட்புப் பொருளாகவும் எல்லா மக்களும் ரட்சிப்பு கொடுப்பதற்காகவும் எல்லா மக்களுக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து கொண்டார். இயேசு உலகத்தில் வந்தவருக்கும் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக. அதுதான் சங்கீதம் 138 சொல்றார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு கொண்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால அது வானத்தை பூமித்த கடவுளுடைய மகன் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே என்னன்னா மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். மனிதன் எப்படி வாழ்வு கிடைக்குன்னா ஜிஎல் மோடி ரொம்ப ஜிஎல் மோடி. அந்த ஜிஎல் மோடி ஒரு இடத்துல ஒரு மெசேஜ் முடிச்சுட்டு நடந்து போறாரு. போன வழியில அவரை வந்து சில வழிமறித்து கொள்றாங்க. வழிமறித்து கொண்டு அவரை வந்து கொலை செய்வதற்கும் அவரை தந்த பொருட்களை புரிய அவரை கொலை செய்வதற்கு எத்தனைக்கிறாங்க. கொலை செய்வதற்கு எத்தனைக்கும் ஜீவிதம் அவங்கள கேட்டது. கடைசி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க. கடைசி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன வாய்ப்புனா, நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், ஆண்டவரை நோக்கி எனக்கு ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உடனே அவங்க சரி ஓகே ஜெபம் பண்ணுங்க. அவர் அவங்க முன்னால முட்டி போட்டு அந்த எந்த மனிதர்கள் தன்னை கொலை செய்வதற்காக ஆயத்தம் பண்றாங்களோ அந்த மக்களுக்கு அவர் ஜெபிக்கிற மனிதனாய் காணப்படுகிறார். தகப்பனே, இவர்கள் பாவங்களை இவர்களுமே சுமத்தாடுறீங்க, இவங்க குடும்பங்கள் வாழ்ந்து சிறக்கட்டும். ஏதோ இந்த கஷ்டத்தின் மத்தியில என்னை கொலை செய்ய வர்றாங்க, அந்த கஷ்டங்களுக்கு நீக்கட்டும். எதுக்காக கொலை செய்வாங்கன்னா நக்சலைட்டுகள் இருக்காங்க. நக்சலைட் தான் தீவிரவாதிகள் இருக்காங்க. அந்த தீவிரவாதிகள் எதுக்கு அந்த தீவிரவாதி ஆனாங்கன்னா ஒடிசா மாநிலத்துக்கு போயிருக்கப்போம், நான் இஎம்எஸ் சார்பாக ஒடிசா மாநிலத்துக்கு போயிருக்கப்போம். எதுக்கு அவங்க தீவிரவாதியா ஆனாங்கன்னா ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கிராமம் பின்தங்கின கிராமம், மேல் ஜாதி மக்கள் இவங்க வந்து பின்தங்கின ஜாதின்னு சொல்றாங்க. மக்களை நம்மளே பிரிச்சுக்கிட்டோம். நீங்கள் நாங்களாம் மேல் ஜாதி, நீங்களாம் கீழ் ஜாதி, நாங்களாம் கீழ் ஜாதி, நீங்களாம் நம்மளே நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் கடவுள பார்வையில் ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுவாதீனம் என்றுமில்லை என்று கடவுளுடைய பார்வையில ஆண் பெண் எதுவுமே இல்லை. கடவுளுடைய பார்வையில் எல்லாம் ஒண்ணுதான். கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறாரு. ஊழியக்காரன் இல்லாம கடவுளுக்கு யாரையுமே பார்க்கல, எல்லாத்தையும் ஒன்னாதான் பார்க்கிறாரு. ஆனா நம்ம தான் அப்படி பிரிச்சு பார்க்கிறோம். அப்படி அந்த கிராமத்துல கீழ் ஜாதி மக்கள் வீட்டுக்கு மேல் ஜாதி மக்கள் உள்ள வருவாங்க. உள்ள வந்து அந்த கீழ் ஜாதி பெண்களை பெண்களுக்கு சுயமாக கொள்வார்கள். சில மணித்துளிகளுக்கு அப்ப அந்த வீட்டு ஆண் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அந்த வீட்டுல அந்த ஊர்ல எழுதப்படாத சட்டம், அதை யாருமே கேட்க முடியாது. அந்த ஊர்ல வளர்ந்து பெறும் ஒரு மனிதன் என்ன கேட்கிறானா, என்னுடைய தங்கை இது, என்னுடைய துணைவியார், என்னுடைய அம்மா எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் சொந்தம், உனக்கு சொந்தம் இல்லையே. என்னுடைய தங்கை அவருக்கு வரப்போற கணவருக்கு மட்டும் தான் சொந்தம், உனக்கு சொந்தம் இல்லையே. என்னுடைய மனைவி எனக்கு மட்டும் தானே சொந்தம், நீ எப்படி தொடரலாம்னு கேட்கிறான். ஆனா எழுதப்படாத சட்டம் அது அவங்களுக்கு கேட்கிறான். அந்த ஊர் வீவோட்ட போய் சொல்றான், தலையாரிட்ட போய் சொல்றான். தலையாரினா ஃபர்ஸ்ட், அடுத்து வீவோ, அடுத்து தாசில்தார், அடுத்து கலெக்டர், எஸ்பி, இப்படி பலர்கிட்ட முறையிடுறான். ஆனால் யாருமே அதை கேட்க மாதிரி இல்லை. அப்பதான் அவன் என்ன பண்றான், அவன் கையில ஒரு அருவா எடுக்கிறான். அருவா எடுத்து எந்த ஆண்மகன் தன் ஊருக்குள்ள வேற ஜாதிக்காரன் வராதான்,
வேறு யாரு சமைக்கலாம் வரானோ அவன் தலையை வெட்ட ஆரம்பிக்கிறான். எத்தனையோ ஆண் மக்களை வெட்டிட்டான். அவனுக்கு பெயர் தீவிரவாதி, நக்சலைட் என்று பெயர். அவனை பொறுத்தவரை அது தீவிரவாதி இல்லை. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் தகர்த்து நான் கஷ்டத்தை சொன்னேன், ஆனா ஒருத்தனை என் கஷ்டத்தை கேட்கல, எனக்கு விடுதலை தரல. அப்ப எனக்கு யார் விடுதலை? அவனே அந்த விடுதலையை ஏற்றுக்கொண்டு அந்த விடுதலையை அவனே ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு பெயர் தீவிரவாதி என்று பெயர். ஒன்னு இன்னைக்கு இந்த ஜிஎல் மோடி அதைத்தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நான் இந்த உலகத்துல எனக்கு நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மனிதராய் காணப்படுகிறார். அதுதான் எபேசியர் 4:32 அழகா வாசிங்க. ரொம்ப சூப்பரா சொல்றாரு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் மன்னிக்கிற மக்களாய் இருங்கன்னு சொல்றாரு. அதுதான் அப்போஸ்தலர் 7:59-60 சேவான் ரத்த சாட்சியாய் முதல் ரத்த சாட்சி மறிக்க போகிற பிதாவே, தாங்கள் செய்கிறது இப்பொழுது அறியாதிருக்கள், இவர்களை மன்னிங்க, இவர்கள் மேல இவர்கள் பாவத்தை சுமத்தாதீங்கன்னு கல்லறிந்த மக்கள் மேல் ஒரு மன்னிப்பதற்காக ஒரு ஜெபிக்கிற சேவானாய் காணப்படுகிறார். அதுதான் ஆதியாகமம் 18 கடவுள் கூப்பிட்டு ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த நினைவு மக்கள் தவறு பண்ணிட்டாங்க, இந்த நினைவு மக்கள் தவறு பண்ண மக்களை நான் அழிக்க போறேன்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முதல் சொல்லிட்டு, தகப்பனே ஒரு விஷயம் சொல்லுங்கப்பா, அந்த ஊர்ல 2000 பேர் இருக்கான், ஒரு 50 நீதிமன்றம் மன்னிக்க மாட்டீங்களா? 45 பேரு, 40 பேரு, 30 பேருன்னு கேட்கிறாரு. மன்னிக்கு பரவல் கடைசி 10 பேர் 5 பேர் வரை கேட்கிறான். ஆனா அந்த மக்கள் அங்க ஒருத்த கூட நீதிமன்றல லோக்கோட வீட்டுக்குள்ள அந்த தேவதூர்கள் போன பிறகு போன தேவதூர்களை அடிப்பதற்கு அந்த ஊருக்கார சுத்தி வர்றான். ராத்திரி முழுவதும் சுத்தி வந்தாலும் அந்த கண்ணு தெரியல. பொருட்டாட்டத்தை விட்டு பண்ணிட்டார் ஆண்டவர். அவ்வளவு வெறித்தனம். லோக்கு விட்டு வெளியே சொல்ல, ஐயா என் மகனை எடுத்துக்கோ, எண்ணி எடுத்துக்கோ, வந்திருக்கோ என் சொந்தங்கப்பா, அவங்களை நீ விட்டாத, அவங்களை தொடக்கூடாதுப்பான்னு கெஞ்சரா கூட்டாடுறான். ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அந்த மக்கள் தீவிரமாக இன்னைக்கு மக்கள் ஜாதிய பெருமையிலும், அதாவது தன்னுடைய ஜீவனத்தின் பெருமையிலும், தனக்கு இருக்கிற பணத்தின் பெருமையிலும், தனக்கு இருக்கிற அதிகாரத்தின் பெருமையிலும் மற்றவர்கள் அழிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். அப்படி அழிக்க கூடாது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மக்களாய் மாறிடணும். வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்துல தன்னுடைய சொந்த குமாரனை இணைத்து அநேகரை மீட்கும் பொருளாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமுறைக்கு தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் ராஜ்குமாரி நம்மை மன்னித்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர் சொல்றார், பிதாவே தாங்கள் செய்கிறது மன்னி. அவங்க என்ன பண்ணாங்க? கணக்குல இருந்தாங்க, குத்துனாங்க, தலையில குத்தி யார் குத்தான் சொல்றாங்க, எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, கடைசியா சொல்றாரு, மன்னிங்கப்பா, மன்னிங்க மன்னிங்க. ஒரே இடத்துல கேட்கிறேன், நீ அடிக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு அது நீதியை கேட்க ஆண்டவராய் காணப்படுகிறார். எங்க தவறு நடக்கோ அந்த தவறை தட்டி கேட்குமாங்க. நமக்கு முன்னால தவறு நடக்கிறப்போ அந்த தவறை அவங்க தட்டி கேட்க ஜெயில மோடி அவங்களுக்காக ஜெபிக்கிறப்போ அவங்க அப்படியே அவரை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அவங்க சாட்சியா மாறினாங்க. கௌடி திருநெல்வேலியில் கௌடி மிஷனரி அந்த பகுதியில் வேலை செய்கிறப்போ ஒரு 20 தீவிரவாதிகள் கௌடி மிஷனரியை சாகடிக்கிறதுக்கு முடிவு பண்ணேன். கௌடி மிஷனரி குதிரையில் வருவார் காட்டு வழியா. அப்பளுக்கு ரோடில் இருந்து பல கிராமங்களுக்கு போயிட்டு அவங்க கடம்பத்தூருக்கும் கௌடி போயிருக்கார். இல்லை கடம்பத்தூர் அந்த பகுதி ஃபுல்லாக கௌடி ஓடி வச்சுருக்கார். அவரை சாகடிப்பதற்கு முடிவு பண்ணி குதிரையில் வரப்போ கம்பத்தை கயக்கட்டுக்கிட்டா குதிரை தெரியாம கவுண்டு விழுந்து கீழே வந்து செத்து போவாங்க. குதிரை நல்ல உயரம் நினைச்சு அந்த பக்கம் ரோட்ல அந்த பக்கம் 10 பேர் திறந்துட்டு கயிறு வச்சு வெளியாக்கிறேன். குதிரை அந்த வரப்போ நம்ம பக்கத்துல கயிறு எடுக்கலாம் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. குதிரை ஒரு 1/2 கிலோமீட்டர் வரப்போ குதிரையை பார்த்தேன். குதிரை வர பக்கத்துல வந்து கயிறு எடுக்க 10 ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா அவங்களை விட்டு கடந்து வரப்போ அந்த குதிரையோட சத்தமே அவங்களுக்கு கேட்கல.
இங்கதானே குதிரை வந்தது, இந்த முனையில தானே வந்தது, இன்னும் வரலையே பார்க்குறாங்க. குதிரை அவங்களை விட்டு கடந்து 2 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சத்தமே கேட்கல, கண்கள் இருள வந்துச்சு. அதுதான் 2 காட்டில் எலிசா சுற்றி சமாதியா எலிசாக்கு அந்த ராஜா அனுப்புறப்போ எந்த ஊர் ராஜா அனுப்புறாரு, அவனை கொட்டிட்டு வர்றதுக்கு கீழே சொல்லுவாரு, வெளியே குதிரைலாம் சுற்றுறா கொஞ்சம் தூக்குறான்னு வேறு அங்கிரிமான திராயங்க அனுப்புன்னு சொல்றாரு. அவர்களோடு இருக்கிறவர் பார்த்து நம்மோடு இருப்பவர் தெரிய ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் தொட முடியல. அதே மாதிரி அந்த அவங்க போனோடனே அவங்க எல்லாம் பின்னாலே போனாங்களாம். கௌரி பின்னாலே, கௌரி எல்லாம் பின்னாலே போய் மன்னிச்சு காலில் மன்னிப்பு கேட்டாங்களாம். அவர்களுக்கு மன்னித்தாராம். மன்னிச்சது மட்டும் இல்லை, உடனே நாங்கள் உங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளணும், அந்த 20 பேரும் 25 பேரும் ஞானஸ்தானம் ஏற்றுக்கிறோம். அப்பவே ஒரு ஆண்டவர் மன்னித்து வாழ்வு கொடுக்க மாட்டார். இதாவே தாங்கள் செய்வது என்னதென்று எப்போ மன்னித்து வாழ்வு கொடுக்கிறார்னா அடுத்த தொட்டு தங்களை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். எல்லாரும் நான் யாரு, நான் தவறு பண்ணிட்டேன், அதாங்க எனக்கு எனக்கே வியாதி, எனக்கே சோர்வியாதி, எனக்கே ப்ரெஷர், எனக்கே அல்சர், எனக்கே அதாவது இன்னொரு வியாதி வருமா, எனக்கு இருக்கிறத மாற்ற போடுறோம். அது எழுந்த உடனே மாற்ற போடுறோம். தைராய்டு எழுந்த உடனே முதல்ல மாற்ற. எதுக்கு எனக்கு தைராய்டு, எதுக்கு எனக்கு சார், இதெல்லாம் ரெகுலரா 100 பேர்ல 60 பேருக்கு இதெல்லாம் நம்மை சரி பண்ணி கொள்வதற்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, நமக்கு விடுதலை கிடைப்பதற்காக. ஒருவேளை ஆண்டத்தை நினைத்து அந்த கல்வன் கேட்கிறான், எனக்கு ஏற்படுற கஷ்டம் இல்லையா, பரதேசி வாழ்வு எனக்கு காரணம் கேட்கிறப்போ தன்னை நினைத்து, அதுதான் சங்கீதம் 19:12 தன் பிள்ளைகளை உணர்வு. லூக்கா 15 இளையகுமாரன், லூக்கா 19 சகைவு, லூக்கா 7ஆம் அதிகாரம் பாவியான பெண், யோவான் 4ஆம் அதிகாரம் சமாரிய பெண், யோவான் 8ஆம் அதிகாரம் விபச்சாரியான பெண். தங்களை நினைத்து ஆண்டவரை சன்னிதானத்தில் அன்னைக்கு வேதத்தில் எழுதியிருக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கும் நம்ம தவறு, நமக்கு என்ன வியாதி வந்தாலும் அந்த தவறு வந்ததுக்கு காரணம் என்னன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டவர், வாழ்வு கொடுக்க மாட்டவர், தன்னை உணர்வு. அடுத்து உலக பிரதம ஆண்டவர் இசைக்கின் 18ஆம் அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்கன்னா, நீங்கள் பரிதானம் வாங்காமலும் கடன் கொடுக்காமலும் என் கட்டளைகளுடைய நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாக இருப்பானா அவன் பாக்கியவான், அவன் பிழைக்கவே. கட்டளை, பிரதான கட்டளை இஸ்ரவேலுக்கு தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் எங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு சொல்வான ஒரு சொல்லும் உண்டாயிருக்க வேண்டாம். அதுக்கு அவருக்கு சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரித்தாங்க. வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் போயிரு, ஆண்டவருக்கு ஓய்வு நாளில் வேலை செய்யாத, கடவுள்கிட்ட உட்கார்ந்து வேலை வாங்காத. அது கட்டளை. அடுத்த கட்டளை, வாழ்நாளுக்கு நீடித்திருப்பதற்கு மாமியார் மாமனார் மட்டும் கணம் பண்ணக்கூடாது. அதுவும் அம்மா அப்பா இருந்தாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இல்லை அம்மா அப்பா மட்டும் கணக்கு பண்ணிட்டு மாமா மாமியார் என்ன பண்ண ரோட்ல விட்டுறக்கூடாது. கட்டளை. மன்னிப்பு போடுறோம், கடவுள் மன்னிக்கிற கடவுள். மன்னிப்பு போடுறப்ப தன் பிள்ளைகள் உணர்றதா, என் குடும்பத்தில் எப்படி இருக்கு, எங்க அப்பா கொண்டு ஆசிரியர் சொல்லிட்டேன்னா, ஒரு வயதான அம்மா மறுமொழி வீட்டில் கேட்குது, மறுமொழி வேலைக்கு அவசரமாக கிளம்புறப்போ, அம்மா அந்த வெண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு வாங்குது, அது வெண்ணியை எடுத்து வச்சுட்டு கணவரை கூப்பிடுது, சாயங்காலம் வருவேன், ஒன்றும் உங்கள் அம்மாவா நானா முடிவு பண்ணி கேட்டு போய் சொன்னம்மா, நீயா நான் அவளா நானா. அவன் மருந்து ஒரு ஹாஸ்டலில் பார்த்து கொண்டு விட்டான். ஹாஸ்டலில் பார்த்து கொண்டு விட்ட பிறகு சாயங்காலம் வந்தோன்னு பையன் கேட்டான், அந்த அட்ரஸ் எங்கப்பா இருக்கு இருக்கிறான்னு கேட்டான். உனக்கு வயசான காலத்தில் நான் வேலைக்கு போகிறோம் பண்ணி அந்த சேர்க்க முடியலாம்னா. இதுதான் வாழ்க்கை. நாம் என்ன செஞ்சோம், எதை விதைச்சோம், வேப்ப மரத்தை வச்சா கொய்யா மரம் வருமா, கருவேப்பிலை மரத்தை விதைச்சா வேப்பிலை வருமா, எதை விதைக்கிறோமோ அது மட்டும்தான்
நீங்க என்ன வயசுல சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மாதிரி தான் இருக்கு. உங்க தாயின் தரப்பு நீங்க எவ்வளவு கனம் பண்றீங்களோ உங்க பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணி. தாயின் தரப்புல மாமா மாமியாரை யார் பார்ப்பா? நம்ம தான் பார்க்கணும். அதையும் நம்ம கனம் பண்ணணும். இதுதான் கட்டளை. இந்த கட்டளையில படி நடக்கிறப்போ ஆண்டவர் வாழ்ந்து கொடுக்க மாட்டவர். அப்பதான் ஜெபத்தை கேட்பான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க. சத்தமா ஜெபம் பண்றப்போம் உடம்பு உலகத்துள்ள பாவங்கள் எல்லாம் மேல கொட்டப்பட்டுச்சு. அப்பதான் அந்த வழியெல்லாம் தெரியுது. தெரியறப்ப ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. ஏன்னா பாவங்கள் கொட்டப்பட்ட ஒரு காரியங்கள் வந்துச்சு. தகப்பனுக்கும் அவருக்குள்ள பார்வை துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்டதால ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றப்போ முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தானமா இருக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்து ஆகிய கொடுத்து முடிச்சார். ஜெபம் கேட்கப்படும். எப்போ நம்ம கடவுளுக்கு நம்ம தேவையை சொல்லலாம், கட்டளைகளை நிறைவேற்ற அதுதான் சொல்லுவேன். முதலாவது மன்னிக்கிற மக்கள், அதுதான் ஆண்டவர் ஜெபத்தை சொல்லியிருக்கிறார். பரம்பரையில் இருக்கிறீர்கள் இதாங்க இந்த நாமம் சொல்லு. அடுத்து எங்களுக்கு விரதமா திட்டு நாங்கள் மன்னிக்கிற போல இந்த 3 பேர் அக்கா தங்கச்சிக்கு வீட்டுல எல்லாம் ரொம்ப சண்டை நடக்கும். எங்க வீட்டுக்கு 4 பேர் அக்கா தங்கச்சி ரொம்ப சண்டை நடக்கும். இப்போ இந்த பெரிய பிள்ளைகள் அனுப்புறாங்க, யாரு நான் ஏன் செய்யணும், அது சின்னவங்க அதிகம் சண்டை போடுவான். எல்லா வீட்லயும் உண்மை இல்லையா? உங்க வீட்டுல எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த சொன்ன அந்த மாதிரி ஆட்கள் வீட்டுல தூங்க முடியாது. அது வேற தவறாக இருக்கும். இது எல்லாம் எங்க வீட்டுல என்னுடைய ஒய்ஃபு 4 பேர் அக்கா தங்கச்சியோட ஒழுங்கா இருக்கும். போட்டி பொறாமை. ஆனா ஜஸ்ட் சில நிமிடங்கள். அதே நேரத்தில் கொஞ்ச நாள் தங்கச்சக்காரன்னு என்ன தேட வச்சுருவோம். கொஞ்ச நாள் நல்லனாலும் ஆனா சகோதர குற்றங்களை மன்னிக்கிறது போல நம்முடைய குற்றங்களை அதான் ஜெபம். அதெல்லாம் கம்யூனியன் சர்வீஸ் முன்னால பரமபிதாவே நோக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்வது என்று ஒளி இல்லாமல் லைஃப்ல நடக்கல, வீட்டுல கூட்டு போயிடாதே நடந்துச்சுதான் சொல்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் அதுல இன்னும் பின்னால போனீங்கன்னா நிறைய அதில் வாக்குறது நடக்குது. மன்னிக்கிறத பற்றி ஒருவேளை நான் மன்னிக்கிறப்போ அந்த 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 பிளஸிங் அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் புக்கு கொடுங்க. அந்த ஒரு ஆர்டர் சர்வீஸ் எல்லா இதயங்களும் வயசான சருங்களை கடவுளை உணவுக்கு தேவனுக்கு மகிமையும் நியாயப்பிரமாணத்தின் தீர்ப்பு தரிசன சகோதர சகோதரிகளே அப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் அந்த நிச்சயம் சொல்வார். நிச்சயம் சொல்றப்போ அவங்கள மன்னிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் புக்கு வாங்கிறது இல்லையா அவங்க சிறப்பா சொல்லுவார். ஒருவேளை நாம் மன்னிக்கிற மக்களாக மன்னிப்பு என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். அந்த மன்னிக்கிறப்போ மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும். ஆண்டவர் மன்னித்து நாம் ஒருவரை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆண்டவர் நம்மை உயர்த்தும். ஆண்டவர் நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ கடவுள் உத்தம மனசாகத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தன்னுடைய சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அல்லல் செய்யும் வந்து எப்போ பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு? இது பாவ மன்னிப்பு விஷயம். யார் 6ஆம் சர்வீஸ் நடக்கிறாங்களோ யாரு சீனியரோ அவங்க சொல்லணும். சீனியர் யாரோ அவங்க தான் சொல்லுவாங்க. அது பாவ மன்னிப்பு விஷயம் வேற யாரும் சொல்லுவாங்க. ஆனா யாரு எங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன பண்ணுன்னா நம்முடைய கடவுளுக்காக சர்வ கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தங்கத்துக்கு மனம் திரும்பி ஏன்னா மற்ற மனம் திரும்பணும். அதான் 2வது கல்வி. 2வது கல்வி மனம் திரும்ப தங்கள் சகோதரர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமன்னிப்பு அருள் செய்து இந்த இணக்கமாய் வாக்குத்தத்தம் தெரிவிக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நித்திய விடுதலையாக்கி சகல நன்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக ஒரு பாட்டு பாடணும். ஆனா இது மன்னிக்காம அவர் சொன்னாலும் யார் சொன்னாலும் இருக்கிறார் வேஸ்ட். அதனால இந்த வருஷத்துல ஏன் 66 வயசு எனக்கு விவரம் தெரிஞ்சு 66 வருஷம் நிகழ்வுல சர்ச்சுக்குள்ள இருக்கேன்.
ஏசு அடிச்சுட்டாங்கடா, வெட்டிட்டாங்கடா, குத்திட்டாங்கடா. அன்னைக்கு நான் இருந்தா என்ன பண்ணிருக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஆனா சொல்றாரு, அப்போஸ்தலர் சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 4ல, அப்போஸ்தலர் 15ல என்ன சொல்றாருன்னா சிறப்பா சொல்றாரு. நீங்கள் நிர்ணயித்த ஆண்டோடைய நிர்ணயித்தபடி வாசிமா. அப்போஸ்தலர் 2:22. நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளோட இஸ்ரவேலர். இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் நிர்ணயத்தின்படி அப்போஸ்தலர் 22:23 3:15 ஜீவாதிபதி நீங்கள் போய் செய்வீர்கள் சொல்றார். யார் பார்த்து? அங்க இருக்க வேத பாருங்க, நம்மளை பார்த்தா சொல்றாரு. 4:10 சொல்றார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. யாரால்? அவர் இந்த ராஜா பேர் என்ன பேர்? பிலாத்து அறையில நீங்க தான் ஆரம்பிச்சீங்க முட்டா போயில. யார்? நான் சொல்ல பவுல் நம்மளை பார்த்து பேதுரு சொல்றாரு 5:30 நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை. யார் மரத்தில் தூக்கி கொலை செய்தா? ஆமா. எப்பன்னா எப்போ வீட்டுக்காரர் கூட சண்டை போடுறோமோ, எப்போ அக்கா கூட சண்டை போடுறோமோ, எப்போ சர்ச்சில் பாஸ்டர் கூட சண்டை போடுறோமோ, பாஸ்டர் எப்போ மக்கள் கூட சண்டை போடுறோமோ, எங்க பக்கத்து வீட்டோட சண்டை போடுறோமோ, எங்க யார் கூட சண்டை போடாம இருக்கிறோம், பேசாம இருக்கிறோமோ, யார்கிட்ட ரொம்ப மோசமா இருக்கிறோமோ, அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றோம்? கொலை பண்ணிக்கிட்டே இருக்கோம், சிலுவையில் அறந்துக்கிட்டே இருக்கோம். எப்பெல்லாம் திருச்சபையில சண்டை நடக்குதோ, கிறிஸ்தவருக்குள்ள என்னைக்கு யூனிட்டிலையோ, கிறிஸ்தவருக்குள்ள என்னைக்கு உதர்வு இருக்கோ, அப்பதான் சிலுவையில் அறந்துக்கிட்டே இருக்கோம். அதான் சார் உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுங்கிறாரு. ஒருவேளை நீங்க நானும் ஆண்டவற்றை மன்னிக்கிற மக்களாயினா நாம் மன்னித்து பிறரை ஏற்றுக்கொண்டிருப்போம். பரமபிதாவை சந்திக்கிறவர்கள் உத்தம மனஸ்தாபத்துடன் உண்மையான விசுவாசத்துடன் தங்கள் சகோதரர் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் கர்த்தர் பாவமன்னிப்பு அருள் செய்து செய்திருக்கிறார். அதுதான் பாவமன்னிப்பு. பிதாவே மன்னிங்கிற வார்த்தை எனக்கு சொந்தமாகணும்னா நான் மன்னிச்சிருக்கிறேன்னா இப்ப நாம அது ஒரு பிளாஷ்பேக், அது கண்ண மூடி அது பார்ப்போம். எத்தனை பேர் கூட சண்டை போடுறோம், எத்தனை பேர் கூட நம்ம பேச மாட்டோம், அக்கா தங்கச்சி கூட எத்தனை பேர் பேச மாட்டோம், அதாவது புருஷன் வீட்டோட பேச மாட்டோம், இல்ல புருஷன் ஏன் வீட்டோட பேச மாட்டாரு, இப்படிலாம் சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் எல்லாம் நீக்கி ஐயா எல்லாத்தையும் சகோதரரை நாம ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்துட்டார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனை எங்களுக்கு கொடுத்துடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இறக்கத்தை தாங்க, தகப்பனை நோக்கி பார்த்தோமா பார்த்திருப்போம். நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயம் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்ம ஒரு காலம் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவற்ற தகப்பனை உங்களை பார்க்கிற தகப்பனை உங்களை பார்த்தோமா? சிலுவை சுமந்த உருவம்
உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கிருபையை தேடி இருக்கிறதா மனமரங்கள் பலங்களை ஆசைப்படுங்க. இதாவே இவர்கள் மன்னியும் என்று சொன்னீங்க. உங்கள் சகோதர குற்றங்களை மன்னிச்சா நான் உங்களை மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கிறதா? நான் மன்னிக்காம நீங்க என்னை மன்னிக்க மாட்டீங்களா? என்னை நீங்க மன்னிக்கல, என் வியாதி, என் கடன் பிரச்சனை, என் அமைதி குறைவு, குடும்பத்தில் அமைதி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, பல தொல்லைகள், வர்ற வருமானம் விட அதிகமான செலவு, அமைதி இல்லாத சூழ்நிலை, வியாதியினால ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நான் மன்னிக்கிறப்ப அது விடுதலை கிடைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை எனக்கு தாங்க, மன்னிக்கிற தன்மை எனக்கு தாங்க தகப்பனே. ஆதியா 18ஆம் அதிகாரத்தில் நீ அந்த சோதகுமார படத்தை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தீங்க. ஆனா மன்னிப்பை பெற அவர்கள் ஆயத்தமா இல்லை. நானும் சோதகுமாரத்தை போல இருக்கிறப்பா, ஒரு மன்னிக்கிற தன்மை எனக்கு தாங்க. ஒருவேளை இசை 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சகோதர குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இங்கே மன்னித்து ஒரு சிறுதாட்டுக்குள் வர எனக்கு இருந்தீங்க. என்னை ஆசீர்வதிங்க. இயேசு செபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென்.